வந்து உலகம் முழுக்க அரசியல்னால விவசாயத்துக்கு பிரச்சனை தாங்க. உதாரணத்துக்கு எங்கள் ஊரில் இருந்து சொல்கிறேன். அதாவது கேரளாவில் நெய்யாறுன்னு ஒரு அணைக்கட்டு இருக்குது. அது ஆங்கிலேயர் காலத்தில் கட்டின அணைக்கட்டு. அதில் வலதுபுற கால்வாயிலிருந்து கேரளாவுக்கு பாசனம் நடக்கும், இடதுபுற கால்வாயிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பாசனம் நடக்கும். 1960 கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோட இணைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கேரளா அரசாங்கம் இடதுபுற கால்வாயை அப்படி நிரந்தரமாக மூடுது. இப்போ நாங்கள் கேரளா கவர்மெண்ட்டை கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பாண்டிக்காட்டாருக்கு நாங்கள் வந்து தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசாங்கத்திட்ட கேட்டால் அவங்க நீங்கள் திராவிட கட்சிகளுக்கு ஓட்ட போட மாட்டேங்கிறீங்க, அதனால் நீங்கள் மலையாளி, உங்களுக்கு நாங்கள் வந்து தண்ணி வாங்கி தரமாட்டோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கேயா போவேன்? பக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ராமநதி, கடலா நதினு 2 ஆறு இருக்கு. காமராஜர் காலத்தில் என்ன பண்ணாரு, 2 ஆறையும் ஒன்றா இணைச்சி 4 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு பெரிய டேம் கட்டணும்னு திட்டம் போட்டார். அடுத்த வந்த அரசாங்கம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? 2 ஆறுக்கும் சின்னதாக ஒரு தனித்தனியாக ஒரு குளம் கட்டி விட்டு கல்வெட்டில் மட்டும் பெருசாக அவங்க பேரை போட்டுட்டாங்க. அதனால அதை நம்பி இருந்த விவசாயிகளுக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. மாடு கட்டி போரடித்தால் மாடாத சின்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரைன்னு சொன்னாங்க அவை பாட்டி. இன்னைக்கு வைகை நதியோட நிலைமை என்ன இருக்கு? முல்லை பெரியார் பிரச்சனைனால வைகை நதியில வெறும் சாக்கடை தான் ஓடுது. பழைய காலத்துல வைகை நதிக்கு நடுவில் இருக்க கோபுரம் தெரியாதான் தண்ணி ஓடும்போது. இப்போ தலைகளை நின்று பார்த்தாதான் கழுத்தளவுக்கு தண்ணி தெரியுது. பக்கத்து மாநிலத்தில் கேரளாவில் 1976ஆம் வருஷம் அரசு முந்திரி தோட்டங்கள் இருந்துச்சு காசர்கோடு மாவட்டத்தில். அதுக்கு அரசாங்கம் ஹெலிகாப்டர்களை வாடகைக்கு எடுத்து எண்டோசல்பான்கிற மருந்தை, அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை போடுறாங்க. என்ன பண்ணாங்க, கீழே இருந்த மக்களை பாதுகாப்பாக இடப்பெயர்வு செய்யலை. அந்த எண்டோசல்பான் மருந்து காற்றுல அப்படி பரவி பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் பரவி கீழே இருந்த வனவிலங்குகள் எல்லாம் செத்து போச்சு. மான், மீன், முயல் எல்லாம் செத்து போச்சு. 50,000 மக்கள் அதனால பாதிக்கப்பட்டாங்க. இன்னைக்கும் அந்த இடங்கள்ல பிறக்கிற குழந்தைகள் மூளை வளர்ச்சி குறைவாகவும் கைகால் ஊனத்தோட தான் பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசாங்கம் என்ன செஞ்சது, அதோட தப்பை உணர்ந்து இப்போ அரசாங்கமே இயற்கை உரங்களை உற்பத்தி செஞ்சு மக்களுக்கு கொடுத்து மக்கள் அதை அவங்களுடைய தோட்டங்கள்லையும் வீட்டோட மாடி தோட்டங்கள்லையும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்யறாங்க. கேரளா அரசாங்கம் அந்த இயற்கை விவசாய காய்கறி உற்பத்தியில கிட்டத்தட்ட தன்னிறைவு அடைஞ்சிச்சு. எந்த அளவுக்குன்னா 5 வருஷங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே கேரளாவுக்கு போகிற ரோட்டெல்லாம் மறிப்போம். எங்க தமிழ்நாட்டு காய்கறிகள், எங்க தமிழ்நாட்டு அரிசியை வந்து கேரளாவுக்கு தரமாட்டோம்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு தெரியுமா நிலைமை இருக்கு, கேரளா அரசாங்கம் தமிழ்நாட்டு ரசாயன காய்கறிகளுக்கு தடை விதிச்சிருக்கு. ஏன்னா எங்களுக்கு தன்னிறைவு இருக்கு, எங்க இயற்கை விவசாய காய்கறிகள் எங்களுக்கு போதும்னு சொல்லி கேரளாக்காரன் நிரூபிச்சுட்டான். எனக்கு தண்டுவடமும் தன்மானமும் இருக்குன்னு நம்ம அரசாங்கம் என்ன செய்யுது, சாராயம் காய்ச்சி மக்களை குறித்து கொல்லுது. தான் காய்ச்சிற சாராயத்துக்கு போட்டி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக விவசாயி இறக்குற பணங்களை தடை பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம மத்திய அரசாங்கத்தை பத்தி சொல்லணும். 3 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் பெருசா பேசினாரு, நாம் பிரதமரானா ஒரே வருஷத்துல இந்தியாவில் உள்ள எல்லா நதிகளையும் இணைப்பேன் அப்படின்னு. இன்னைக்கு விட நதிகளை நேர, ஆனா பிரதமராகி ஒரே மாசத்துல ஒரு சட்டம் கொண்டு வந்தாரு. என்ன சட்டம் தெரியுமா? ஏழை விவசாயிகள் இருந்து நிலத்தெல்லாம் பிடுங்கி பணக்கார கம்பெனிகளுக்கு கொடுக்குற நிலப்பறிப்பு சட்டம். நவம்பர் 8ஆம் தேதி திடீர்னு பணமதிப்பு நீக்க சட்டம் கொண்டு வந்தாங்க. அதனால 15% விவசாயம் பொருளாதாரம் அப்படியே அழிஞ்சு போச்சு. அதாவது நம்ம இந்தியாவோட ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில 15% விவசாயத்தின் மூலமா வரக்கூடிய பொருளாதாரம். சரிங்களா? அந்த நவம்பர்ங்கிறது எப்படின்னா, காரிஃப் பருவம் அறுவடை முடிஞ்சு ராபி பருவத்தினுடைய விதைப்பு நடக்கக்கூடிய காலம். அப்படி இருக்கும்போது அந்த விவசாயிகளால அறுவடை பண்ண முடியல. அதே மாதிரி பிற்காலத்துல நடணும்னு சொல்லியிருந்தவங்களுக்கு விதை வாங்குறதுக்கு எந்த ஒரு காசும் இல்லை. அதனால விவசாயம் அப்படி அழிஞ்சு போச்சு. ஐயா, கருப்பு பணம் 500 ரூபா 1000 ரூபா அந்த உயர் மதிப்பு நோட்டில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை தான் மதிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி தான்
பணமதிப்பு நீக்கம் செஞ்சாங்க. ஆனால் அவங்க கொண்டு வந்தது அதை விட அதிக மதிப்புள்ள 2000 ரூபா நோட்டு. 500 ரூபாய்க்கு வக்கில்லாத விவசாயி 2000 ரூபாய்க்கு எங்கே போவான்? யோசிச்சு பார்க்கணும். அது மாதிரி ஜனவரி 4ஆம் தேதி வேற என்ன சொல்றாங்க, வழக்கம் போல வடகிழக்கு பருவமழை இருக்கணும், அதை நம்பி விவசாயிலாம் விதைச்சான். ஆனால் ஜனவரி 4ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை முடியும் போது சொல்றாங்க இந்த வருஷம் 70% வடகிழக்கு பருவமழை குறையும் அப்படின்ட்டு. அது அரசாங்கத்தை நம்பி விதைச்ச விவசாயிகளோட நிலம் இப்போ காஞ்சி போய் கிடக்குது. கடைசியாக ஒன்று சொல்றேன், பிடி பேஸ்லெஸ் துரியன்சிஸ்ங்கிற ஒரு பாக்டீரியா எல்லா விதைகள்லையும் இருக்கும். பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் செய்கிறாங்க. அந்த பாக்டீரியாவில் தங்களுடைய விருப்பப்பட்ட மரபணுக்களை செலுத்தி அதை மாற்றி விற்கிறாங்க. அதனால என்னன்னா அந்த விதைகள் அந்த காய்கறிகளை சாப்பிடும்போது சுவை பெரிய வித்தியாசம் இருக்காது. ஆனால் அந்த விதைகள் எல்லாம் மலட்டுத்தன்மையோடு இருக்கும். அந்த விதையை விதைக்கும் போது அந்த செடிகளிலிருந்து மகரந்த சேர்க்கை நடக்கும்போது சுற்றி உள்ள எல்லா தோட்டங்களில் உள்ள செடிகளும் மலட்டுத்தன்மையாக மாறிடும். ஸோ இந்த நம்முடைய நாட்டினுடைய மண், தற்சார்பு தன்மை, இறையாண்மை எல்லாமே இந்த பன்னாட்டு கம்பெனியிடம் அடகு வைக்கப்படுகிறது. 2002 2010 வரை உள்ள இந்த 8 வருஷங்களில் இந்திய அரசாங்கம் மான்சாட்டோங்கிற ஒரே ஒரு மரபணு மாற்ற கம்பெனிக்கு கொடுத்த காப்புரிமை தொகை எவ்வளவு தெரியுமா? 8 வருஷங்கள்ல ஒரே ஒரு கம்பெனிக்கு 1500 கோடி. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா மற்ற கம்பெனிகளுக்கு எவ்வளவு ரூபா கொடுத்துருப்பாங்கன்னு உங்க கற்பனைக்கே விட்டுறேன். அதே மாதிரி ஆந்திராவில் கரீம்நகர் மாவட்டத்தில் 2000 வருஷத்துல பிடி பருத்தியோட இலைகளை சாப்பிட்டா 1500 மாடுகள் செத்து போச்சு, 12 மயில்களும் செத்து போச்சு. இதே மாதிரி உலகம் முழுக்க அரசியல்னால விவசாயத்துக்கு ஏராளமான பாதிப்புகள் இருக்கு. நம்ம இதுல இருந்து விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றி ஆகணும். நன்றி, வணக்கம்.